எல்லா கட்சியும் ஏதோ ஒரு பக்கம் கூட்டணியில சேர்ந்துதான் ஆகணும். அப்ப எங்க வேற பக்கம் வாய்ப்பு இல்லாதவங்க புதுசா அந்த பலமடைய போறது இல்லை. ஏன்னா ஓபிஎஸ் கூட இருந்தவங்க யாருமே இல்ல, இப்ப எல்லாருமே போயிட்டாங்க. அது கூட்டணி கட்சி தலைவர் தான் யாரை சேர்த்தணும் சேர்த்தக்கூடாதுன்னு அவரு தான் முடிவு பண்ணணும். அதிமுக தொடர்ந்து டிடிவி தினகரன் வந்ததுக்கப்புறம் ஓபிஎஸ் கட்சிகள் அந்த மாதிரி வர வாய்ப்பு கூட்டணி கொஞ்சம் கூட்டணி புதுசு ஒன்றும் இல்லையே. 21 இருந்தவங்க தான். புதுசா ஏதோ இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி இருந்தாலும் அது நடக்கதானே செய்யும். எல்லா கட்சியும் ஏதோ ஒரு பக்கம் கூட்டணியில சேர்ந்துதானே ஆகணும். அப்ப எங்க வேற பக்கம் வாய்ப்பு இல்லாதவங்க அப்புறம் அங்கதானே வந்தாகணும். ஓபிஎஸும் இப்ப அதிமுக பக்கம் தான் போனதுனால அந்த பக்கம் பலமடையுதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி? இல்ல, ஓபிஎஸ் போறதுனால புதுசா அந்த பலமடைய போறது இல்ல. ஏன்னா ஓபிஎஸ் கூட இருந்தவங்க யாருமே இல்ல, இப்ப எல்லாருமே போயிட்டாங்க. ஒரு சைக்காலஜிக்கலா ஓபிஎஸ் வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கதான் செய்யும். அதனால இது கூட்டணி எல்லாம் வலுவா இருந்தா தானே போட்டி பலமா இருக்கும். ரெண்டு பக்கம் பலமா இருந்தா தானே நல்லா இருக்கும். அப்ப நீங்க அதிக கூடுதலா தொகுதிகள் கேட்க போறீங்களா சார்? அது அந்த சூழ்நிலையில கூட்டணி கட்சியினுடைய தலைவர் எப்படி இருக்காரோ அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அது உள்ள அவர்கிட்ட பேச வேண்டிய விஷயம் அந்த நேரத்தில் பேசுவோம். உங்க கட்சி கூட்டணிக்கு தேமுதிக வர வாய்ப்பு இருக்கு. அது கூட்டணி தலைவர் தான் முடிவெடுக்கணும். ஒரு கூட்டணி கட்சி ஒரு சில கட்சிகள் கூட்டணியில் இருக்கவங்க சில கட்சிகளை வாங்க அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி பழக்கம் நமக்கு இல்லை. அது கூட்டணி கட்சி தலைவர் தான் யாரை சேர்த்தணும் சேர்த்தக்கூடாதுன்னு அவரு தான் முடிவு பண்ணணும். என்ன சந்தேகம்? நல்லா தானே போயிட்டு இருக்கு. திமுக கூட்டணியில காங்கிரஸ் தொடர்ச்சியா ஆட்சியில பங்கு அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தி இருக்காங்க. அது ஒரு மோதல் கருத்து மோதல் மாதிரியே வந்துட்டே இருக்குது. கூட்டணியில் அந்த மாதிரி குழப்பம் ஏதாவது இருக்கா? இல்ல, இது அதாவது கட்சியில இருக்கிற மற்ற தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க. டெல்லியில இருந்து அந்த கட்சியினுடைய தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கேவோ அல்லது ராகுல் காந்தியோ அப்படி யாரும் அதை பேசுன மாதிரி தெரியல. அடுத்த கட்டத்தில் இருக்கவங்க அவங்க சொந்த கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது இருக்கிற வரைக்கும் ஆல்ரெடி இருக்கிற கூட்டணி தான் தொடருதுன்னு அர்த்தம்.